கோடான கொடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், பலருக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கே. அப்பதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறோம் இல்லையா? இது எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பாம்பன் அருட்சித்தர் தவ யோகி தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சரண்யாமாவுக்கு வணக்கம், நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புத்தக வேந்தர் என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவேன் சுவாமிகளை பற்றி. நேற்று எங்கள் புத்தக வெளியீட்டு விழாவிலே சுவாமிகள் மிக அருமையாக பேசி மொத்த கூட்டத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அப்படி ஒரு சிறப்பான பேச்சை வழங்கினார்கள். சிறந்த அருள் வழங்கக்கூடிய ஒரு அன்பராகவும் சிறப்பாக எழுதக்கூடியவராகவும் மேடை பேச்சிலும் சிறந்து விளங்குவராகவும் இருக்கிறார் என்கின்ற வகையிலே நேற்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. சுவாமிகளுக்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் மூச்சு விடாம ஒரு பெரிய லென்த்தி டயலாக் அப்படியே மனனம் செய்து சுவாமிஜி சொன்ன போது என்டையர் அரங்கமே அப்படியே ஸ்பெல் பவுண்டா அவங்க அப்படியே திக்கு முக்காடி போயிட்டாங்க. எப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். இதே ஆச்சரியத்தோட நம்ம 2 பேரும் சேர்ந்து சுவாமிஜியை சந்திப்போமா சார்? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா ஐயா. வணக்கம். அகாரத்தில் அண்ட பரவெளிக்கெல்லாம் சொந்தமாகி, உகாரத்தில் உலகத் தத்துவத்துக்கெல்லாம் காரணமாகி, மகாரத்தில் மகிமையெல்லாம் அள்ளி தெளிக்கின்ற அற்புதமான சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருங்கருணை. எப்பொழுதும் இந்த சடாட்சர சண்முகப் பெருமான் என்று சொன்னாலே சடுதியில் வந்து நம்மை காத்தருளக்கூடிய அந்த கந்தபிரானுடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அருளோடு சேர்ந்து கிடைக்கப் பெற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அகற்றி வளமும் நலமும் மகிழ்வும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, நீங்க பேசும்போது சொன்னீங்க துன்பங்கள் எல்லாம் விலக்கி அகற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சுவாமிஜி உங்களுடைய தனித்துவம் சொல்லணும். ஒரு பிரச்சனை உங்க கிட்ட வந்தா அதற்கான விளக்கங்கள் இதுதான், இதனாலதான்ப்பா வருது அப்படின்னு சொல்லி அதோடு நின்று விடாமல் அதற்கான தீர்வுகளும் இதுதான், இந்தாப்பா செல்லமே போய் நல்லா வாழு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும் சுவாமிஜி. சொல்லதோடு மட்டும் அல்லமா, பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீர்வுகளும் ஒரு அருமையான புத்தகம். அது ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. அதில் ஒரு டாலர் ஒன்று வச்சு அந்த டாலரும் அந்த புத்தகத்தோடு சேர்ந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. நிச்சயமா. இது கூடவே வந்து உன் வாழ்க்கை உன் கையில்ங்கிற மாதிரி புத்தகத்தை பார் பலன் தரும்னு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்றே சொல்ல. அது புத்தகம் அல்ல, பொக்கிஷம். அதுவும் நம்ம சுவாமிஜி அவரே வந்து அதை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன், கையோட வச்சிருக்கேன். எப்ப தேவைப்படுதோ பயன்படுத்தணும். நிச்சயமா சார், நிச்சயமா. சுவாமிஜி, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டே ஆகணும். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்முடைய உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாயை. இது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை தான்ப்பா. ஏன்னா இப்போ குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை கேட்டாலுமே ஸ்ட்ரெஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டென்ஷனா இருக்கேன், மன அழுத்தம், டிப்ரெஷன்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதனால உடல் வந்து ஒரு சுமை, ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரியவங்க கிட்ட கேட்டாக்க இந்த உடலானது மகிமை வாய்ந்தது, இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கி கிடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உடல் மாயையா மகிமையா? நீங்க சொல்லுங்க சுவாமிஜி. நல்லா இருக்க கேள்வி. நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. மனிதன் வந்து மாயையான் அல்லது மகிமையான்னு ஒரு புத்தகம் போட்டுருக்கலாம். அதுக்கு தனியாக வெளியிடுற அளவுக்கு விஷயத்தை நீங்கள் தலைப்பு அது பெரிய விஷயம் ஐயா. சிம்பிளாக கேட்டாங்க அம்மா, இந்த தத்துவத்தை பற்றி பேசணுன்னா 2 விதம் இருக்குமா. உடலை பற்றி தெரிஞ்சவங்க ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, ஞானத்தை பற்றி தெரிஞ்சவங்க ஞான அறிவாளனாக இருப்பாங்க, பகுத்தறிவாளர் இருக்கக்கூடிய பேரறிவாளர்களும் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு விதத்தில் இந்த உடலை பற்றி சொல்லலாம். ஆனால் இயல்பாக மனிதனுடைய வாழ்க்கை மாயையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது பணம், சுகம், நிம்மதி, சந்தோஷம், கேளிக்கை, சிரிப்பு, அழுகை, இதனால் பிணைக்கப்பட்ட ஒரு
உடலும் உண்டு. பெருமளவில் இதுக்கு தான் அதிகம். சொல்றது கோர்வையா அழகா அப்படியே சொல்லிட்டு வரீங்க. ஐயா அனுபவம் தானே ஐயா. அப்ப ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல இதில் நம்ம சொல்லி கொண்டு போகலாமா? ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே, பார்த்த போதிலும் ஊத்தை இல்லை, பார்த்துக்கொள் உன் உடலுக்குள்ளே அப்படின்னு ஒரு ஞானி சொல்றார். ஊத்தை சடலம் இதான் நம்ம அழுகுறது சிரிக்கிறது, ரைட்டு. துன்பம் என்பது மாயை அப்படின்னே வச்சுக்கோ. இது எங்கிருந்து தோன்றுகிறது? கடவுளால தோன்றுகிறதா, பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கிரகத்தால தோன்றுகிறதா, இல்ல மனிதனே மனிதனால் ஏற்படுத்தி கொள்ளுகின்றான? இந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவீங்க? சில ஜோதிடர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல கிரகத்தால அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்லாம இறை நம்பிக்கை இருக்கிறவங்க தெய்வத்தால அப்படின்றாங்க. இது ரெண்டுமே இல்லப்பா, நான் மட்டுமே நிஜம் என்று சொல்பவர்கள் என்ன மாதிரி சக மனிதர்களால தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. 3 பெர்ஸ்பெக்டிவ்லயும் வந்து இதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். கிரகத்தால எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாய் வளர்த்து பார்த்துருக்கியாடா கண்ணு? செல்லமா நாய் வளர்ப்பாங்க இல்லையா? ரோட்லயே நாய் இருக்க. அப்போ இந்த நாய்க்கு அடிச்சு பணக்கார வீட்டில் நான் பற்றியா படுக்கலே தான் படுப்பேன், எனக்குன்னு தனி பாத்திரம் இருக்குது, எனக்குன்னு சமைச்சு தனியாக போடுவாங்கன்னுச்சு. ரோட்டில் இருக்கிற நாய் சொல்லிச்சு நான் சுதந்திரமாக சுற்றுறேன்னு. அப்போது எதை மாயின்னு வச்சுக்குவீங்க? பணக்கார வீட்டிலே இருக்கக்கூடிய நாய் பஞ்சனையில் தூங்கினாலும் கூட சுதந்திரமாக சுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தெருநாய் போடுது. இது இல்லைம்மா. கிரகங்கள் என்பது அதில் ஒரு பங்கு வகிக்கிறதே தவிர அதுவே காரணமாக ஆயிடாது. எப்பவுமே நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் 5 பிள்ளைகளே பெற்றுக்கிட்டாங்க, இப்போல்லாம் 2 ஒன்றாயிடுச்சு, அது வேற விஷயம். அப்படி 5 பிள்ளைகளும் ஏன் வெற்றி பெறலை? அப்போ பிறவியினுடைய நேரத்தில் வரக்கூடியது என்பதை அங்கே எடுத்துக்கலாம். ஆனால் அறிவு எல்லோருக்கும் ஒன்றாக தான் ஆண்டவன் படைக்கின்றான். அதை பயன்படுத்துகிற விதம் அவங்க சார்ந்து வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்துறது. அதனால் கிரகங்கள் அங்கு வருது. இப்போ நான் கூட இப்போ மேஷராசின்னா அதுக்கு ஆதிபதி செவ்வாய் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ மேஷராசிக்காரங்க 10 பேரை நிற்க வச்சு காரணம் கேட்டிங்கன்னா 4 பேர் கரெக்டாக இருக்குவாங்க, 2 பேர் எனக்கு பொருந்தலைன்னுவாங்க, மிச்சம் 4 பேர் எனக்கு சரியாகவே வரலன்னுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறுபாடு இருக்கும். அப்போ 10 பேருக்கும் கரெக்டாக வருமானா வராது. அப்போ அங்கே கிரகம் என்பது சரியா தவறான்னு நம்ம ஒரு கேள்விக்குறியே போடுவோம். இங்கதான் ஜனன கால ஜாதகம்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆமாம்மா, ஜனன காலத்துல தானே கிரகங்கள், ராசின்னு எடுத்தா ஜனன காலத்துல தானே கிரகங்கள். இப்போ ஒரு பெரிய வெற்றியாளன் அதே ஒரு நேரத்தில் பிறந்திருப்பார், அதே நேரத்தில் அதே ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அது வெற்றியாளனா ஆகாது. ஒரே டைம் தான், ஒரே நாள் தான், ஒரே ஊர் தான். இதை வந்து கேட்பாங்க, அது எப்படிப்பா அதே டைமில் பிறக்கிறது ஒன்று மட்டும் நீங்கள் ஜாதக ஜோதிடர் நான் சொல்லுவேன், ஒரே அம்மா அப்பா இல்லைப்பா. நல்ல சரியான காரணம். நான் சொல்லுவேன் ஒரே அம்மா அப்பா இல்லைப்பா. ஆமாம்ல, ஆமாம். அப்போ அம்மா அப்பாவுக்கும் அங்கே பங்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அங்கே தெளிவுபடுது. நிச்சயமா சுவாமிஜி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனை மட்டும் சுத்தி இல்லாம அம்மா அப்பா கூட இருக்கிறவங்களையும் சுத்தி பிணையப்படுதா அப்படிங்கறத பத்தி ஒரு நேரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. உடல்ங்கிறதுனால வரானா இப்போ முடிக்க போறதே அதுலதான். ஒரு நேரம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சுவாமிஜி, பேசிட்டு வந்துரும். வணக்கம், ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம்ப்பா. வணக்கம், யார் பேசுறீங்க? கோகுல பிரியா, மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க வயது? 28. சுவாமிஜிட்ட பேசுங்க. கோகுல பிரியா, வணக்கம்ப்பா. நீங்க வச்ச பேரோ? கண்டிப்பா சொல்லுமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எனக்கு குடும்பத்துக்கும். நல்லா குறையில்லாத நிறையோடு எந்த குறை இருந்தாலும் தீர்ந்து நல்லா இருறா கண்ணா. சந்தோஷம்ப்பா. சொல்லுமா. விளக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எதுமா? விளக்கு ஏத்தி நல்லா இருந்துச்சுப்பா. விளக்கு அந்த இரும்பு விளக்கா? ஆமாப்பா கண்ணா. அது எவ்வளவு நீ லைவ்லயே நீ 4வது பிள்ளை சொல்ற, சொல்லுடா கண்ணா. அப்பா என் கணவருக்காக கேட்கணும்ப்பா. என்னம்மா அவர் பேர் என்ன? கணவர் பேர் குமார்ப்பா. வயது என்ன? 31பா. எவ்வளவு கடன்? கடன் 3 ரூபா கிட்ட இருப்பா. 3 லட்சத்துக்கு. 3 லட்சம் வச்சுட்டாரா? ஆமாப்பா. அதிகமாவத பாத்துக்குங்க.
சரிப்பா. சொல்லுடா கண்ணு. எதுவுமே சரியில்லைம்மா மொத்தத்துல. இப்ப வேலையிலயும் பிரச்சனையா இருக்குப்பா. அததான் நான் சொல்றேன். நீ தொடர்ந்து பாக்குற தானே? ஆமாப்பா. குமார்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? சொல்லுவீங்கப்பா. அத முதல்ல மாத்துங்க. அப்புறம் நல்ல கடுமையான உழைப்பாளியா இருப்பாரு, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆமாப்பா. தேவையில்லாத நான் வாயை கொடுத்து இவரே மாட்டின்னு பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும்டா கண்ணா. சரிப்பா. குமார் பேர் வேணா. அவரது என்ன நட்சத்திரம் தெரியுமா? விசாகம், துலா ராசிப்பா. தேவராஜன். ஓகேப்பா. அத மாத்திக்க சொல்லுமா. சரிப்பா. டெய்லி எழுத சொல்லுமா. சரிப்பா. அல்லது தோகை அரசன். சரிப்பா. இது ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு பேரை 21 நாள் 48 முறை எழுத சொல்லு. எது நல்லா இருக்கும் அந்த பேரை மாத்திக்க, அதுவே சரியா போயிடும்டா கண்ணா. ஒரு முறை என்ன பாத்துறான். அப்பா ஒரே நிமிஷம்ப்பா. அப்பா, பொங்கல் அன்னைக்கு வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது கையில பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்கப்பா. அது தொலைஞ்சிருச்சுப்பா. அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. தங்கம்மா? ஆமாப்பா. சரி. அது என்னன்னு எனக்கு புரியலப்பா. எல்லா நேரத்துலயும் நீங்க தான்ப்பா துணையா இருக்கீங்க. இப்ப கால் கிடைச்சது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகனால எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தொலைஞ்சதுங்கிறதே கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குடா கண்ணா. அப்படியாப்பா? கண்ணா, இதை நான் லைவ்ல சொல்ல முடியாது. சரிப்பா. நீ எவ்வளவு சீக்கிரம் பாக்குறே பாடுறா கண்ணு. சரிப்பா. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, நேருக்கு முன்பு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுடைய ஜனனகால ஜாதகம் அதை மட்டும் பேஸ் பண்ணி இல்ல, அவனை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் அவனுடைய வாழ்க்கை அமையும்னு பேசிட்டு இருந்தோம். அதுவும் ஒன்று. அதுவும் மட்டுமே அல்ல, அதுவும் ஒன்று. ஒரு ஜாதகம் என்பது பெரிய விஷயமா. ஒரு சிலர் மாற்றி கொடுத்து இது என்னன்னு பாருன்னு சொன்னா அவங்களுக்கு அது தவறான பலனா தான் வரும். ஏன்னா மாற்றி கொடுக்கும்போது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இங்க நம்ம கேள்விக்கு உடல் மிக 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 அற்புதமான ஒரு விஷயம். ஆண்டவனுடைய படைப்புல மனிதனுடைய உடல் மட்டும்தான், மற்றவையெல்லாம் அதுக்கு அடுத்தது தான். ஏன்னா இந்த உலகத்தினுடைய தத்துவமே செயல்பாடுகளே மனிதர்களுக்காகத்தான், மற்றது எதுக்காகவுமே கிடையாது. ஆனால் இந்த உடலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் மறந்துடுறோம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எங்கு வருது? நான் சொன்னது கிரகத்தாலா. ஒரு கிரகம் ஒருவனை செயல்படுத்தும் பொழுது அவனுக்கு தவறான ஒரு சிந்தனைகள் தோணுதுன்னா அதை தப்புன்னு மனசு கண்டிப்பாக சொல்லும். அந்த தவறை அவன் மீறுவான். அப்படி மீறும் பொழுது அவன் பிரச்சனையில் மாட்டிக்குவான். அப்போ கிரகங்கள் அறிவை சொல்லுது, நீ தவறான பாதையில் போயிட்டு இருக்க, தப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இது வேண்டாம் என்று மனசுக்குள்ள ஒரு தோணுதல் இருக்கும். இதுக்கு உதாரணமா புகைப்பிடிக்கிறவங்கள பார்க்கலாம் நம்ம. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். அங்கிருந்து யாரம்மா பேசுறீங்க? ரதிதேவி. ரதிதேவி அம்மா, உங்க வயது என்னம்மா? 41. சொல்லுங்க ரத்திமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குருவே சரணம். புருஷாஷா மாரி தோஷருத்ர தேவதத்தம் பகார தேவதத்தம் மகார மகார உகார தேவதத்தம் பரிபூரண ரஷபம். எந்த புத்தகத்துல படிச்சீங்க? படிக்கல. போற போகல நீங்க கூட இருக்கனால வருது. அடாடா, சொல்லுங்கம்மா ரதிதேவி அம்மா. பிரச்சனை ரொம்ப இருக்கு. இருந்தாலும் சிம்பிளா சொல்லிக்கிறேன். இந்த பாத்திரம் இடையில காணாம போச்சு எங்க வீட்டுல, குத்து விளக்கு. சரி. அடுத்து கூட பாத்துட்டோம், ஜாதகம் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு அடுத்து பரிகாரம் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஒரு பரிகாரம் மட்டும் தான் பண்ணிருக்கோம், வாராகி மட்டும். சரி. அவர் இப்ப வேலைக்கு போறதில்ல. சரி. அதனால காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். குத்து விளக்கு முதல்ல சொல்லுங்க, அதை சஸ்பென்ஸ் வச்சிட்டீங்களே. அது எங்களுக்கு இடையில தெரியல, இப்பதான் பார்த்தோம். எப்ப காணாம போச்சு என்னன்னு தெரியல. சரி. பாத்திரம், குத்து விளக்கு, எங்க அண்ணி குத்து விளக்கு எல்லாமே செட்டா ஒரு 4 இது ஃபுல்லுமே பித்தாலையா காணாம இருக்கு. சரி, இப்ப பிரச்சனை அவருக்கு வேலை கிடைக்கணும், அதானே? நம்ம வேலைக்கு சரியா போக மாட்டாரு. உங்களோட பாத்துட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க அவருக்கு மனநோய் இருக்குன்ட்டு. ஆமா. அப்புறம் எப்படி போவாரா கண்ணு? அதான் என்ன சாமினா, அவரை விட்டு விலைக்கு நான் பையனை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் முடிய மாட்டேங்குது இப்ப. அது உங்க குடும்ப பிரச்சனைடா கண்ணா. இப்போ ஒண்ணு அவனை சரிப்படுத்த பரிகாரம் கொடுத்துருங்க, அதுவும் செய்ய முடியலங்கிறீங்க. மருந்து கொடுத்தன இல்ல, மருந்து கேட்டு இங்க சாமி இங்க சொல்லிட்டீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பரிகாரம் தான் சொல்லிட்டீங்க. சரி, அதை முடிங்க முதல்ல. அதுல ஏதாவது பலனை கிடைக்கும்.
இல்ல இங்க சொல்லிட்டீங்க, அது கண்டிப்பா பண்ணாதான் அவரு கியூர் ஆகிறான்னு சொல்லிட்டீங்க. சரி, அதனால அதை செஞ்சு முடிக்காம நான் வேற எதுவும் சொல்லி பிரயோஜனம் இருக்காதேன்னு பாக்குறேன்டா கண்ணா. இல்ல எனக்கு புரியுது, எனக்கு நீங்க சொல்றது. சரி, பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். பாத்துருக்கீங்களா? அது நான் வாங்கினது இல்ல. வாங்கலையா? சரி இருங்க, நான் பாக்குறேன். உங்க பையனுக்காக அது ஐயா பார்க்க சொல்றேன். அதுல என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கும் தெரியல. வேற வேலை அது ஏதாவது ஒரு பதில் சொல்லிச்சுன்னா அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பையன் பேர் என்ன சொன்னீங்க? பையன் பேர் கோபிராஜன், சதயநஸ்திரம். ஐயா கோபிராஜன் மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க போடுங்க ஐயா. எடுத்து போட்டேன். பக்கம் 239 அந்த விஷயம் வந்திருக்கு. நீங்கள் ஆழ்மனதில் யோசிக்கும் யோசனையில் எந்த பயமும் வேண்டாம், நல்ல முடிவுதான், தைரியமாக செயல்படுங்கள், நல்லதே நடக்கும், நல்லது நடந்திட மந்திரம் ஓம் மதி மங்கள பாச சுப சித்தி ரஸ்து. இப்ப நீ என்கிட்ட சொன்ன இல்லம்மா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் விட்டு பிரிஞ்சுட்டு பண்ணலான்னு பாக்குறேன்னு. அது என்ன? அது என்னன்னா அவர் யார் சொல்றதும் கேட்கல. இப்ப அவங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லி சரின்னு கேட்டாரு. சரி, இப்ப பிரச்சனை 3-4 மாசம் பண்ணி அம்மா போய் அடிச்சுட்டு வந்துட்டாரு. யாரு? அவன் வீட்டுக்காரன். அவங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லி. இப்ப நீங்க உங்க வீட்டுக்காரர் தான் சொல்றீங்களா? அவரை விட்டுட்டு வந்துட்டு பண்ணாதான் சரியா வரும்னு சொன்னீங்களா? ஆமா, அந்த முடிவு சரி, அதே செய்யுங்க. ஏன்னா அததான் அது புத்தகமும் சொல்லுது. அதனால கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய சிக்கலான பந்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு இந்த கொஞ்ச நேரத்துல பிரிச்சு கொடுறான்னா அது பொய்யான தகவலா போயிடும். வேண்டாம்மா, முதல்ல நீங்க அந்த பக்கத்தை கேட்டுக்கிட்டீங்க, அந்த மந்திரத்தை படிச்சுட்டு வந்துட்டு உங்க முயற்சியை செய்யுங்க. அது கண்டிப்பா வெற்றி தரும். நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? அபிராமி மேம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேம். அபிராமியம்மா, உங்க வயது என்னமா? என்னோட வயசு 31 வயசு மேம். ஓகே அபிமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. நன்றி மேம். சொல்லுங்கம்மா. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. அப்பா நான் சில விஷயங்கள் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும், பிளஸ் என்னோட திருமணத்துக்கும் கேட்கணும்ப்பா. சரி. அதுல ஃபர்ஸ்ட் முதல் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சுப்பா ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அப்ப அந்த டைமிங்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. ஆனா அந்த ஆபரேஷன் பண்ண டைமிங்ல சின்சிங் மந்திரமும் தான் எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அந்த மந்திரங்கள் சொல்லும் போது அப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சிச்சு. அதே மாதிரி இப்ப வரைக்கும் நம்ம நீங்க யோகா பஞ்சாட்சரம், அப்புறம் குபேரர், இதெல்லாம் நாங்க நீங்க சொன்ன ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொன்னு நாங்க பயன்படுத்தி பலனும் பெறுகிறோம். அதனால கடன்கள் ஆகும்போது குபேரரோட சிலை எனக்கு நல்லா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. அப்புறம் விக்ரமாயாவும் நாங்க நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்ப்பா. அவங்க எங்களுக்கு ஒரு மன போராட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு வர்றது தடுத்து விடுறது அந்த விக்ரமாயாவும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்க சொல்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இது வரைக்கும் கும்பிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் மங்கள தீப ராட்சசம் இருக்குல்லப்பா, இரும்புகளுக்கு அதுவும் நான் என்னோட திருமணத்துக்கு நான் கும்பிட்டு தான்ப்பா இருக்கேன். ஏற்கனவே என்னோட திருமணத்துக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கப்பா, ஒரு 30 வயசு அந்த டைம் ஆன போது இந்த வியாழன் தோறும் தட்சிணாமூர்த்திக்கு 3 வாரம் அங்க சாமி கும்பிட சொல்லியிருந்தீங்க மந்திரங்கள் சொல்லி. அதே மாதிரி 9 வாரம் அந்த ஆண் தெய்வம் இருக்கும் கோயில்ல அங்க சொல்லி சாமி கும்பிட சொன்னீங்க. அந்த இது இதெல்லாம் செஞ்சேன்ப்பா. செஞ்சோடனே எனக்கு ஒரு வரன் வந்துச்சு. வரன் வந்ததுல அப்பாவும் ஆபரேஷன் பண்ணி முடிச்சு ஓரளவுக்கு நல்லா உடம்பு நல்ல இருந்தது. அப்ப அந்த வரனுக்கும் ஓகேவா இருந்துச்சு. ஆனா என்ன காரணங்கள் தெரியல, அந்த ஜாதகம் நம்ம சைடு ஜாதகம் என்ன சொன்னாங்க அப்படின்னா 30 வயதுக்கு மேல ஜாதகம் பார்க்க தேவையில்ல, ஆனா ஜாதகம் பார்த்ததுல நீங்க இந்த திருமணம் இந்த வரனம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாப்பிள்ள அவங்க வீட்டு சைடு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பொருத்தங்கள் இல்ல, பொருத்தம் இல்லாம நம்ம எப்படி முடிக்கிறது. ஆனா அவங்க மாமா தான் எல்லாம் பண்றது. அவங்க இது எல்லாமே அப்பாவோட இது பேசவும் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஏதோ காரணங்களால அப்படியே அந்த ஜாதகனால அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு வரணுமே நமக்கு எதிர்பார்த்த வரன்களும் வரல. அந்த வரணும் வருமாங்கிறது தெரியல. அதுக்காண்டிதான் உங்கள்ட்ட கேட்கணும்னு கூப்பிட்டுருக்கேன். இப்ப அப்பா நல்லா ஆயிட்டாரா? இப்ப அப்பா நல்லா இருக்காங்கப்பா. சரி, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியா இல்லையாடா கண்ணு? வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. நானு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எவ்வளவு நாளா போயிட்டு இருக்க? இப்ப நான் ஒரு 8 வருஷமா போயிட்டு இருக்கேன்ப்பா. சரி சரிம்மா. பல்லுல ஏதாவது பிரச்சனை வந்ததாடா கண்ணு? என்னப்பா? பல்வலியில பல்லுல ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு கேக்குறேன். எனக்காப்பா?
பல்லுல இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா. ஏன்னா இடையில பல்லு வந்து வலிச்சுச்சு. ஆனா இப்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்ல. நமக்கு நார்மலா இருக்கும்லப்பா, இதை இனிப்பு சாப்பிட்டா ஒரு பல்லு வலிக்கும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி, வலி எதுவும் இல்லப்பா. உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களா? அக்கா இருக்காங்கப்பா. அக்கா எப்படி இருக்காங்க? இல்லப்பா, அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்காரோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி இப்ப 2-3 அவங்க காதல் கல்யாணமா இல்ல நீங்க பண்ணி வச்சாங்களா? வீட்டுல பார்த்து பண்ணி வச்சதுதான், அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்ல அவங்க பிரியிற கண்டிஷன் மாதிரி பிரச்சனை இருக்கா? இருக்குப்பா, இப்ப ஓடிட்டு தான்ப்பா இருக்கு. 3 வருஷமா அக்கா பிரிஞ்சு இப்ப நம்ம வீட்டுலதான் இருக்காங்கப்பா. ஓகே, பிள்ளைகளோட இங்கதான் இருக்காங்கப்பா. அம்மாவுக்கு ஏதாவது கர்ப்பப்பை ஆபரேஷன் வந்துச்சாடாக்கண்ணா? யாருக்குப்பா? அப்பாவுக்கு. அம்மாவுக்கு இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லப்பா, அம்மாவுக்கு எதுவும் இல்ல. அவங்க இடுப்பு வலி சொல்றாங்களா? இடுப்பு வலி சொல்லுவாங்கப்பா, இடுப்பு வலி இருக்குப்பா. சரி, நான் இதுக்கு முன்னாடி உன் ஜாதகத்தை பாத்திருக்கேன்டா கண்ணா? பாத்திருக்கீங்கப்பா, ஜாதகம் பாத்திருக்கீங்க. என்ன சொன்னேன்டா கண்ணா? அப்ப ஜாதகம் பார்த்ததுல வந்து ஏதோ ஒரு மறைந்த சரி, ஓகே. அத பரிகாரம் பண்ணியா? பரிகாரம் பண்ணேப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பரிகாரம். எவ்வளவு நாள் இருக்கும் பண்ணி? இப்ப பண்ணி ஒரு அப்பா ஆபரேஷன் முன்னாடிதான் பண்ணேன், 2024ல பண்ணேன்ப்பா. நானு முழுமையா முடிச்சேடா கண்ணு? முழுமையாவே முடிச்சேன்ப்பா நான். ஆனா அந்த நான் வந்து நீங்க சொன்ன பரிகாரம் இருக்குல்லப்பா, டிவில தான் உங்கள்ட்ட ஆத்ம சங்கத்துல பேசினேன் நானு. பேசும்போதுதான் இந்த பரிகாரம் சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன பரிகாரம் ஃபுல்லாவே முழுமையாவே முடிச்சு. இது 9 வாரம் செவ்வாய்க்கிழமை சொன்னா? 9 வாரம் சொன்னீங்கப்பா. சரி, அந்த 9 வாரம் இடையில தான் 8 வாரம் முடிச்சேலப்பா. அந்த இடையில ஒரு வாரத்துலதான் அப்பாக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் வந்துச்சு. ஆபரேஷன் முடிச்சிட்டு அந்த 9வது வாரம் வந்து திருப்பி நான் போய் கண்டினியூ பண்ணிட்டேன்ப்பா. விட்டுட்டு போய் கண்டினியூ பண்ண? விட்டுட்டு எல்லாம் கண்டினியூ பண்ண, அடுத்தடுத்த அந்த வாரத்திலேயே அப்பாவுக்கு வந்து அந்த 8வது வாரம் பண்ணிட்டு வரேன்ப்பா. ஒண்ணு இல்லடா கண்ணு, இப்போ எனக்கு இந்த வீடு மேலதான் சந்தேகமா இருக்கு. சரிங்கப்பா. அது ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைபடம் அமைச்சு நம்ம நம்பர் போன் பண்ணி கேட்டு அந்த வீடை கரெக்ட் பண்றா கண்ணு, சரியா போயிடும். பெயர் ஏதாவது மாத்தணும்னா? இருக்கும், வீடு வாடகை வீடுதான்ப்பா நமக்கு. அப்ப மாத்திக்கங்க. வீடு வாடகை வீடுதான், மாறணும்னா மாறிக்கலாம்ப்பா. மாத்திக்கங்க. சரிங்க, மாத்திக்கங்க. பேர் மாத்தணும்னா? உனக்கு பேர் மாத்தலப்பா, நீங்க அபிராமிங்கிறதே பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பேர்னால எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அதே இருக்கட்டும், அந்த வீடை மட்டும் மாத்திக்கிடாக்கண்ணா. சரிங்கப்பா, முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். சரிங்கப்பா, திருமணத்துக்கு உங்க ஆசீர்வாதம் எனக்கு நல்லபடியா அமைச்சு. நிச்சயமா, சீக்கிரம் திருமணம் நடந்து நல்லா இராக்கண்ணா. எனக்கு அதுவே போதும்பா. நல்லா இராக்கண்ணு, நல்லா இரு. சுவாமிஜி, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தை அமாவாசை. அமாவாசைனாலே ரொம்ப முக்கியம். அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசையில இன்னும் ஸ்பெஷல் இல்லைங்களா? இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வெற்றிலை யாகம், நீங்க சொல்லுங்க சுவாமிஜி. ஆமாம்மா, இன்னைக்கு பகல் இங்க இருந்து நேரம் அங்கதான் போகணும். நான் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமாவாசைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை யாகம் அமாவாசையில் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாரும் வெற்றிலை யாகம்னு சொல்கிறாருன்னு தானே தெரியும். ஒரு வெற்றிலையை பின்னாடி திருப்பி அந்த நரம்புகளை என்னன்னா, எல்லா வெற்றிலையும் 7 நரம்பு தான் இருக்கும் ஐயா. ஆமா, நீங்க 1000 வெற்றிலை எண்ணினாலும் கூட அது பின்னாடி 7 நரம்புகள் தான் இருக்கும். அதனால தான் இறைவனுக்கு தாம்பூலத்துக்கு அது முக்கியத்துவமா வாய்க்கிறது. ஏன்னா ஞானம்னே பேர் அதுக்கு. வெற்றிலையில நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு, மந்திர குணங்களும் இருக்கு. ஒருவரை நாம காணாத போனவரோட வர வைக்கணும்னா ஒரே ஒரு வெத்தலை போதும். ஆனால் அது கற்றுக்கணும். சும்மா நீங்கள் போட்டு எழுதி போடாதீங்க. அவர் டிவியில் சொன்னார், அதனால் நானும் வரவே இல்லைன்னாதீங்க. கற்றுக்கிடணும். அதை கற்றுக்கிட்டு எழுதுனா அந்த வெற்றிலையில் வர வைக்கலாம். அது காணாத போனதை நம்ம கொண்டு வர முடியும். அப்படி அந்த வெற்றிலைக்கே மகத்துவம் இருக்குது. அதில் பஞ்சாட்சரன்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு பேர் தமிழ் சிகா மந்திரம்னு சொல்கிறாங்க. சிகா மந்திரம்னா நிறைவில் வரக்கூடியது. ஆனால் ஸ்வாஹா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்புறம் வஷட் அப்படிங்கிறது இருக்கும், ஸ்வதா அப்படின்னு இருக்கும், நமன்னு இருக்கும். இந்த மாதிரி இப்போ பிரித்து எடுக்கிறது அந்த 5 மந்திரங்கள். இந்த 5 மந்திரங்கள் யார் எவ்வளவு பெரிய மந்திரம் சொல்லி முடித்தாலும் ஜும்சஹ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உச்சரித்தோம்னா இந்த 5 பொருளுக்கும் ஒரே பொருள். அது எல்லா மந்திரத்திற்கும் இறுதியில் வரக்கூடிய அந்த ஒரு சொல்லானது ஜும்சஹ. அப்படி அதை இந்த ஞான வெற்றிலையிலே எழுதுகிறோம். இதுதான் பாடம். இது இந்த அமாவாசையில் பிறந்தவங்க முதல் கொண்டு ஏற்ற இறக்கம் வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பவர்கள் முதல் கொண்டு
சூன்ய மந்திர தந்திரங்களால் அகப்பட்டவர்கள் முதல் கொண்டு, எதிரிகளால் வேதனைப்படுபவர்கள் முதல் கொண்டு, மனமும் ஆழ்மனமும் பேதலித்தவர்கள் முதல் கொண்டு இந்த மந்திரத்தை அந்த வெற்றிலையில பதிச்சு இந்த ஒரு நாள் அமாவாசையில் அந்த யாகத்தில் மந்திர பிரயோகத்தோட போடும் பொழுது நிச்சயமாக அது நல்ல ஒரு பலனை தரும். அதனால தான் ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம இந்த வெற்றிலை யாகத்தை, நான் வெற்றிலைக்கு சும்மா எளிமையான ஒரு உதாரணம் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வெற்றிலையை ஏன் நம்ம தாம்பூலமாக வைக்கிறோம், அதை என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சில மந்திரமான சாறுகளை எடுத்து கலக்கும் போது அந்த வெற்றிலையை போட்டோம்னா அந்த காம்பு மட்டும் தனியாக எடுத்துடலாம், அந்த வேர்களை மட்டும். அந்த மூலிகை சாறு இந்த வெற்றிலையே சாப்பிட்டுடும். அது அந்த மாதிரி தன்மைகளில் உள்ளதெல்லாம் நிறைய இருக்குது. அது காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்று நடக்கிறது வந்து அங்கே பங்கு கொள்கிறவங்களாம் பங்கு கொள்ளுங்க. எப்பொழுதும் வரவங்க வந்து இன்று 3 மணிக்கு மேலே அங்கே நாம் சந்திப்போம். அதை விட முத்தாய்ப்பாமா வருகின்ற வெள்ளிக்கிழமை, அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி வளர்பிறையில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்லுவாங்க. சரஸ்வதியினுடைய ஒரு சம்பந்தப்படுத்தி இது இந்த மாதிரி ஒரு அற்புதமான பஞ்சமி, சரஸ்வதியினுடைய பிறப்பு அப்படின்னு பலவாக கருத்துகள் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே விஷயம் என்னன்னா, ரிஷிகளும் ஞானிகளும் அன்னைக்கு இருக்கும் பொழுதே வித்தைகள் சிறக்கணும்னா அதுக்கு சரஸ்வதியினுடைய கடாட்சம் வேணும். அதே நேரத்தில் பக்த மனிதராகப்பட்ட சாதாரண சாமானிய அடியார்களுக்கும் அருள் பாலிக்கணும். அப்போ ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, சரஸ்வதி கிட்ட முறையிடுறாங்க, பிரம்மா கிட்ட. இது மாதிரி நாங்கள் மந்திரம் படிக்கிறோம், அதுக்கான நினைவாற்றல் அறிவாற்றல் அதை சொற்றமாக சொல்லக்கூடிய அந்த சொல் உச்சரிப்பு தன்மைகள் இதெல்லாம் எங்களுக்கு சித்தியாகி மந்திரம் சித்தியாகி உங்களை வந்து அடைஞ்சு எங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யறது? பாமரனும் சாதாரண மனிதர்களுக்கும் அருள் பண்ணுறீங்க, எங்களை போல உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. அப்புறம் சாதாரண பாமரர்களும் நாங்களும் ஒன்று என்று கருதிட்டால் நல்ல விஷயங்களும் சாஸ்திரங்களும் யார் கொண்டு போய் சேர்க்கறது? அதனால் தாயே பிரம்மா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அனுகிரகம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த அம்மா அப்பத்தான் சொல்கிறாங்க, வசந்த பஞ்சமி என்று வசந்த காலம் தொடங்குகிறதோ, குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் என்று தொடங்குகிறதோ அன்று நான் இதற்காக அவதரிக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் என்ன மாதிரியான அறிவு சார்ந்த படிப்புகளை படித்து மந்திரங்களை படித்து பிரயோகப்படுத்துகிறீர்களோ அது அத்தனையும் சித்தி ஆகுமானால் ஒரு நிபந்தனைன்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா, நீங்க வந்து பங்கு கொண்டால்தான் அந்த பலனை பெற முடியும், வராதவருக்கு பொறுப்பில்லைன்னு அன்னைக்கே இது நடந்த விஷயம். அப்ப இந்த ரிஷிகளும் முனிவர்களும் கேட்டதுக்கு இணங்க அவதாரம் செய்தார்கள் அந்த அன்னை. அதனால தான் வாகீஸ்வரி வாசேஸ்வரி அப்படின்னு பேர் உண்டு. சரஸ்வதிக்கு நிறையா இருக்கு, வாக்மாதா அப்படின்லாம் பேர் உண்டு. அதெல்லாம் வசந்த தேவி அப்படின்னே ஒன்று பேர் இருக்கு. அந்த பேரில் இந்த வசந்த பஞ்சமியில தான் அந்த ஞானிகள் சித்த புருஷர்களுக்கெல்லாம் உபவாசம் இருப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க. இன்னைக்கு ஃபுல்லாக எதுவும் சாப்பிட மாட்டாங்க, உபவாசம் இருந்து தியானத்தை மேற்கொண்டு அந்த சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை யாரெல்லாம் மந்திரமாக பாக்களை ஏற்றுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா அந்த வரிசையில் நான் பயிற்சி எடுத்ததுனால எனக்கு இதை சொல்ல முடியுது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விஷயத்தை தெரிஞ்சு ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம் எனக்கு ஏதுவாக இப்போ வந்துச்சு. வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த அம்பாள் அவதாரம் பண்ணும் பொழுது இதுக்கான பிரயோகத்தை எங்கே வச்சாங்கன்னா 3 தேவியர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த 3 தேவியரும் ஒன்று கூடி ஒரு அவதாரம் பண்ணணும்னா அது வராகியான அவதாரம் அப்படின்னு அந்த அவதாரத்தையும் தோற்றி வைக்கிறாங்க. அந்த வராகி கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்று, வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று தாமரைப்பூ இருக்கும், வெண் தாமரைப்பூ, அதில் நாய் உருவி இலை, இந்த 2ம் சித்தர்களும் ஞானிகளுடைய கையாளுமை. இதை 2 வச்சு தான் இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஒன்று அர்ச்சனை பண்ணுறது,
இன்னொன்று அதுக்கான மந்திரங்களை பண்ணி அந்த தாமரைப்பூவை ஒரு தீர்த்தத்தில் வச்சு அதுக்கான மந்திர பிரயோகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக குடிச்சு கமண்டலத்தில் போட்டுக்குவாங்க. கமண்டலத்தில் போட்டு உபவாசம் இருக்கும்போது அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அவங்க அந்த சக்தியை பெருக்கிக்குவாங்க. அந்த வழிபாட்டை தான் வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம சடாட்சர ஸ்கந்தாலயத்தில் அனுக்கிரக வாராகி முன்னாடி சங்குள தீர்த்தத்தை போட்டு அந்த வெள்ளை தாமரை முக்கை உள்ளே போட்டு அதுக்கு அந்த நாயுருவி திரையில அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தம் யாருக்கெல்லாம் கிடைச்சி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கல்வி, படிக்கிற பிள்ளைகள், அது பள்ளி ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும், படிக்கிற பிள்ளைகள் அல்லது டிஎன்பிசி எழுதுகிற படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், எந்த பிள்ளைகளாகட்டும், படிப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அன்று காலை வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணிக்குள், பகல் 2 மணிக்குள் வருபவர்களுக்கு அந்த தீர்த்தமும் கொடுக்கப்படும். அந்த தீர்த்தத்துடன் ஒரு எழுத்து பேனாவும் இலவசமாக கொடுக்கப்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, ரிஷிகளுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. சொல்வது என்னுடைய கடமை, பயன்படுத்திக்குவது உங்களுடைய பொறுப்பு. போகணுமா, இது கதையா நினச்சா உட்காருங்க வீட்டிலேயே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா செய்ய போகிறது இலவசம்தான். இல்லை இதில் ஏதோ இருக்குது போனோம் நம்ம வாங்கி பயனடையணும்னு நினைக்கிறீங்களா, வந்து பாருங்கள், பலனை நீங்களே அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் இது கிடையாது அப்படியேலாம் நான் சொல்ல மாட்டேன். உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு நீண்ட வழிபாடாக இருக்கிறதோ அந்த நம்பிக்கைத்தான் உனக்கு எப்பொழுதுமே பிரதிபலிப்பு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தூங்கினா எழுந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருத்தரும் நைட்டு படுப்போம். அந்த நம்பிக்கை தான் காலில் எழுப்பி வைக்கிறது. நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தூங்கும்பொழுது இருக்கிற நம்பிக்கை போல இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த வசந்த பஞ்சமி, இந்த அதுக்கு பத்ம மித்ரி யோகம்னு பேர். இதுக்கு பத்மனாலே தாமரை. ஆமாம் ஐயா, பத்ம மித்ரி யோகம் அப்படின்னு பேர். அந்த மூலிகையோடு சேர்றதுனால அந்த தீர்த்த சாப்பிட்றது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏன்னா நான் தான் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண போகிறேன், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பிரயோகம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க பாட்டு அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க, ஒரு பேனாவை கொடுப்பாங்க. டிஎன்பிசியில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, 1 மார்க்கில் போயிடுதுன்னு சொல்கிறீங்க. டாக்டர் மருத்துவர் படிப்பு கிடைக்கலன்னு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, இல்லைங்கிறீங்க. இப்படி படிப்பில் எந்த விதமான தொய்வுகள் இருந்தாலும் அல்லது மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும், தங்க மெடல் அடைய வேண்டும்னா அன்னைக்கு ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான வசந்த பஞ்சமி வளர்ப்பிடையில் வருது அடுத்த வெள்ளிக்கிழமை. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. விஸ்வநாதன் மேடம். உங்க வயது ஐயா? 50 மேடம். 50. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ, சீனிவாசனா? வணக்கம் சாமி. வணக்கங்க, என்ன பேர் சொன்னீங்க? சாமி விஸ்வநாதன். சாமி விஸ்வநாதன். விஸ்வநாதன். ஆமா சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. சாமி நான் ஊட்டிலேருந்து பேசுறேன் சாமி. நாங்க ஊட்டி. ஆமா சாமி. சரி சாமி, எனக்கு அம்மா அப்பா 2 பேர் இல்ல சாமி. எனக்கு புரியலிங்க. இல்ல, அம்மா அப்பா 2 பேர் எனக்கு இல்ல சாமி. எனக்கு சரி. எனக்கு வயசு இப்ப 51 வயசு ஆகுது சாமி. எனக்கு சரி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சாமி. சரி. இப்ப அம்மாங்க வீட்டுல இப்ப லேண்ட் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க சாமி, விற்கிறேன் சாமி. அந்த தோட்ட காசு எங்களுக்கு தரையை சொல்லியிருக்காங்க சாமி. அந்த காசு எங்களுக்கு கிடைக்குமா சாமி? எனக்கு என்ன மாதிரி வரணும்? அது யாரோட சொத்து? சொத்து எங்க தாத்தாவுடைய சொத்து தான் சாமி. உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து. அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல? இல்ல, அம்மா இல்லைங்க. அம்மா இல்லைங்க. அப்பா இல்ல, அம்மா இருக்காங்களா? அம்மா ஆமா சாமி, அம்மா இருக்காங்க சாமி. இப்ப அவங்க தானே உங்களுக்கு அந்த சொத்தை தரணும். இல்ல அத்தா, அவங்க தரையை சொல்லி சாமி. தரவங்களே இல்லையா கேட்டு சாமி. நான் அம்மா தரமாட்டேங்கிறாங்களா? இல்ல இல்ல, தாத்தாங்க கொடுப்பாங்களே இல்லையான்னு யோசனை பண்றேன் சாமி. புரியலிங்க, நீங்க தெளிவா சொல்லுங்களேன் கொஞ்சம். சாமி, இப்ப தாத்தாங்க வந்து லேண்ட் சேல்ஸ் பண்ணாங்க சாமி. சரி. ஹலோ. ஓகே, அவர் இணைப்புல இல்ல, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் தெளிவா நீங்க சொன்னீங்கன்னாக்கா சுவாமிகள் தீர்வுகள் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். இல்ல புரியலம்மா, அவரு சொன்னது புரியாத நானும் சொல்ல முடியாது. நிச்சயமா சுவாமிஜி. சுவாமிஜி, இப்ப வந்து பாராயணம்னாலே விசேஷம், அதுவும் அகண்ட பாராயணம்னா இன்னும் விசேஷம் இல்லைங்களா? வர செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி அகண்ட பாராயணம், சொல்லுங்க சுவாமிஜி. ஆமா, பிரத்யட்சணமாக குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கிறதுமா. குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கிறது. அகண்ட பாராயணம் எப்பவுமே அடியார்கள் ஒன்று கூடி வழிபடுறதுக்குன்னு ஒரு தனி சக்தி உண்டுமா. அதனால தான் நான் ஒரு வாசகம், ஒரு பாடலில் எழுதினேன்.
அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லைன்னு சொல்லி ஒரு பாடலை எழுதியிருந்தேன். அந்த பாடலில் வந்து பாடம் முதல் சொல்ல அடியார்கள் இல்லைன்னா ஆண்டவன் இல்லை. ஆமாம், ஆண்டவன்னா அடியார் சொன்னால் தான் ஆண்டவனுடைய பெருமை தெரியுமே தவிர தெரியாது. அந்த மாதிரி குருவருளோடு திருவருளை கிடைக்கணும் அப்படின்னு யாராவது முழு மனதோடு நம்பிக்கையோடு ஈடுபடுத்திக்கணும்னா அகண்ட பாராயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை கொடுக்கக்கூடியது. நான் முதலிலே தொடங்கும் போது ஒரு 50 பேரோடு தொடங்கினோம்மா. இன்னைக்கு சுமார் 1500 பேர் பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துருக்கு. அப்படி வளர்ந்துருக்குன்னா வந்து பலன் நடக்கலைன்னா கடவுளையே மாற்றிடுவான் நம்பால். ஆனால் வந்து பலன் அடைஞ்சால் அது கூட்டம் பெருகும். அப்படி 50லேருந்து இன்னைக்கு 1500 பேர் வந்திருக்காங்க, அகண்ட பாராயணத்தில் ஏறிக்காங்கன்னா பலன் நடக்கவே தானே வராங்க. நானும் அதில் உறுதியாக நிற்பேன். அது எப்படி நடக்குது, அதனால் எவ்வளோ பயனடைகிறாங்க. ஏன்னா அப்போ கடைசியாக ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பேன். நான் அன்னைக்கு இருந்து சில மந்திரங்களை சொல்லி கொடுக்கறது. நீங்கள் அகண்ட பாராயணம் அடித்தோய்ந்த பக்தர்கள் அடியார்களை கேட்டு பாருங்களேன், பயமே தெரியாது அவங்களுக்கு, பயப்படவே மாட்டாங்க. எதுக்காவது கவலைப்படுவீங்களா? ஆனால் எங்களுக்கு கவலைலாம் ஒன்றுமே இல்லை, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மையும் அன்னைக்கே நடக்கும். அப்போ குருவருளும் திருவருளோடு இருக்கக்கூடிய குருவருளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த அகண்ட பாராயணமா. அதுதான் நான் சொன்னேன். அது வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி முதல் தொடங்கி 3 மணி வரைக்கும் போகும். அப்படியே அதில் ரொம்ப பலனடையக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. அதில் முத்தாய்ப்பு தான் வெள்ளிக்கிழமை நான் சொன்னது. இந்த வசந்த பஞ்சமி அந்த மந்திர பிரயோகம் அடியேனே செய்து தாமரைப்பூவும் அந்த நாய் உருவி இரண்டையும் சேர்த்து வைத்து அதை ஒரு தீர்த்தமாக உருவாக்கி. ஏன்னா அன்னைக்கு தீர்த்தத்துக்கெல்லாம் சக்தி உண்டு வசந்த பஞ்சமிக்கு. காரணம் குளிர்காலத்திலிருந்து வசந்த காலம் மாறும் பொழுது இந்த இடைப்பட்ட அந்த இணைவு இருக்கு பாருமா, அப்போ அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் சக்தி உண்டு. அதனால தான் அந்த தீர்த்தத்தை தண்ணிக்கெல்லாம் இந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ அருமையான சக்தி உண்டு. நாம் தினமும் சுடு தண்ணி, அன்னைக்கு ஒரு நாள் சுடு தண்ணியை 3 முறை கொதிக்க வச்சு அதை போட்டு குளித்தோம்னாலே தீர்த்தம் அது நதிக்க பள்ள கங்கா காவேரி யமுனா போன்ற புனித தீர்த்தத்தில் நீரானதுக்கு சமானம். அது ஒரு வழிபாடு உங்களுக்கு இருக்குது ஈஸியாக. 3 முறை சுடு தண்ணி அதை ஆற வைத்து குளிப்பதோ அப்படியே குளிப்பதோ என்பதோ அவங்கவுங்க எப்படி குளிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குளித்தா அது தண்ணி, அந்த தண்ணிக்கு புனித நீராடல் என்ற பேர். அப்படி ஒன்று இருக்குமா? அதனால் யார் பங்கு கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை நான் அங்கே தான் இருந்து பண்ணணும். அது பாருங்கள், அது ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்திக்கோங்க. அம்மா இந்த கேள்வி நேரம் இருக்காமா? ஒரு 2-3 நிமிடங்கள் இருக்கு சுவாமி. சரி சரி. இந்த உடலுக்கு சொன்னோமே, நம்ம அது பேச முடியாமல் போயிடுச்சு பாருங்க. உடல் தத்துவத்தில் நிறைய இருக்குமா. நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை உணரும் பொழுது இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அதில் இருக்கிற ரொம்ப பெரிய விஷயம் மரணமாகும் பொழுது நீங்கள்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது, கவனித்து பாருங்கள். அதுக்கும் இந்த உடலுக்கும் என்ன சம்பந்தங்கிறத பிறகு சொல்கிறேன். சிலருக்கு மூக்குத்துவாரத்தின் வழியாக மூச்சு வெளியில் போயிடும், மரணம் சம்பவிச்சிடும். சிலருக்கு வாயின் வழியாக போகும், நம்ம பார்க்கலாம் வாய் திறந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் வெற்றிலை பாக்க போட்டு வச்சு அடைப்பாங்க, கட்டி விடுவாங்க. சில பேருக்கு கண்கள் திறந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு வழியிலையும் உயிர் பிரியுது. ஆனால் அந்த உயிர் எப்படி இதுக்குள்ளே இருக்கிறது என்பது நேரம் ஆயிடுச்சு, வட்டம் போட்டாங்க. காத்துக்கிட்டு இருங்க. இந்த உடலுடைய மகிமையை என்ன என்பதை அலசி ஆராய்வோம். அடுத்த வாரம் காத்துட்டு இருங்க, பார்க்கலாம். வணக்கம். நிச்சயமா சுவாமிஜி. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அந்த நீச்சலை எப்படி போடணும் அப்படிங்கறத வந்து எங்களை அழகா ஒரு தாய் போல கரம் பிடித்து அழைத்து சென்று இப்படிதான்டா கண்ணா வாழணும், இதுதான் உனக்கான வெற்றி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தரீங்க சுவாமிஜி. கோடானு கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. என்னங்க எவ்வளவு சுவாரஸ்யமான ரொம்ப பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சுவாமிஜி நமக்காகவே சொன்னார் இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்களோட, குறிப்பாக மனிதனுடைய உடல், ஆத்மா, உயிர் இதுக்கெல்லாம் என்னங்க சம்பந்தம், இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? இதற்கான பதிலோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.